டாஸ்மாக் ஊழல் மக்களுக்கு எல்லாம் தெரியுது, ஊழல் நடந்திருக்குன்னு. நீதிமன்றம் இது தொடர்பான ஒரு சில உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெகு நிச்சயமாக இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் நடவடிக்கை அவர்கள் மீது பாயத்தான் போகிறது. தமிழ்நாட்டில் நடந்துள்ள டாஸ்மாக் ஊழலுக்கு அமலாக்கத்துறையிடம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் எச்சரித்துள்ளார். மத்திய அரசு எந்தெந்த துறைக்கு எத்தனை நிதியுதவி கொடுக்கிறது என பிரதம மந்திரி ராமேஸ்வரத்தில் பேசினார். அவர் பேசுறது நல்லபடியாக படித்து பார்த்தா தெரியும் எத்தனை 1000 கோடி ரூபாய்கள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு. அதனால் இவர்களுடைய இயலாமைக்கு மத்திய அரசை குறை கூறுவது அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, அவங்களோட பழக்கமே அதுதான். 4 வருஷமாக அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். டாஸ்மாக் ஊழல் மக்களுக்கு எல்லாம் தெரியுது, ஊழல் நடந்திருக்குன்னு. நீதிமன்றம் இது தொடர்பான ஒரு சில உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெகு நிச்சயமாக இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் நடவடிக்கை அவர்கள் மீது பாயத்தான் போகிறது. என்னவெல்லாம் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். மத்திய அரசு எந்தெந்த துறைக்கு எத்தனை நிதியுதவி கொடுக்கிறது என பிரதம மந்திரி ராமேஸ்வரத்தில் பேசினார். அவர் பேசுறது நல்லபடியாக படித்து பார்த்தா தெரியும் எத்தனை 1000 கோடி ரூபாய்கள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு. அதனால் இவர்களுடைய இயலாமைக்கு மத்திய அரசை குறை கூறுவது அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, அவங்களோட பழக்கமே அதுதான். 4 வருஷமாக அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். டாஸ்மாக் ஊழல் மக்களுக்கு எல்லாம் தெரியுது, ஊழல் நடந்திருக்குன்னு. நீதிமன்றம் இது தொடர்பான ஒரு சில உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெகு நிச்சயமாக இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் நடவடிக்கை அவர்கள் மீது பாயத்தான் போகிறது. என்னவெல்லாம் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.